வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி மற்றும் நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 10/12/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 8:45 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று இரவு 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் ராகுகாலம். குளிகை நேரம் இன்று மதியம் 12 முதல் 1:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:18 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:32 வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:34 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரமும். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:32 வரை கௌளவ கரணம், அதன் பிறகு பிற்பகல் 2:22 வரை தைத்துள கரணம், அதன் பிறகு கரசை கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:17 வரை சித்த யோகம், அதன் பிறகு இன்று காலை 11:34 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 11:34 வரை மக நட்சத்திரமும், அதன் பிறகு பூர நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய நாள் முழுவதும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும், புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும் இருந்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது. அதற்காக நீங்கள் மன வருத்தப்பட வேண்டியது, மனக்கவலைப்பட வேண்டியது அவசியமும் இல்லைங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்துங்க, உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் நேபாளம், இலங்கை ஆகிய நாடுகளில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி, அதாவது மொழியாக்கம் பண்ணி பார்க்குறாங்க. மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்ன ஒன்று, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் பார்க்குறாங்க, வீடியோ நிறைய பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல. அது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. சரி, வாங்க இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன் மற்றும் ராசி பலனையும் பார்க்கலாம். வாங்க. மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் மறைந்து இருந்தாலும் ஆதாயம் தரும் அற்புதமான நாளுங்க. இன்றைக்கி வியாபாரம் உங்களுக்கு சக்கப்போடு போடும். இன்றைய நாள் நீங்கள் வச்சது தான் இஷ்டம், உங்கள் காட்டில் தான் மழை. ஆமாங்க, இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வியாபாரத்தில் நீங்கள் தான் கிங் மேக்கர். நீங்கள் சொல்கிறது தான் எல்லாமே. ஆமாம், அது மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம், பொருள் இதெல்லாம் கிடைச்சிடும். வராது என்று நீங்கள் நினச்ச தனம், அதாவது ஒரு பொருள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சிடும். சிலருக்கு காணா போன பொருளே இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மனதில் உள்ள கவலையை போக்குறதுக்கு ஏதேனும் ஒரு கோயில், அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வருவது நல்லதுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சேமிப்பு இன்றைக்கி கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைய நாள் அருமையான லாபம் ஈட்டலாங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில்
தொட்டது துலங்கும் வச்சது விலங்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ஆமாங்க, எதை வேணாலும் துணிஞ்சு செய்யலாம். துணிவே துணை என்பது போல் இன்றைக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். அது உங்கள் பக்கம் வெற்றி திரும்பும், அதில் மாற்றம் இல்லைங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அபிஷியல் அலுவலக பணியில் ஈடுபடுறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை மதிப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு குறிப்பாக கிடைக்குங்க. அது மாதிரி சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு உங்களை நாடி வரும் நண்பர்களோ அல்லது பழைய உறவுகளோ அவர்களுக்கு ஏதேனும் கொடுக்கலாங்கிற மாதிரி மனசுலையும் தோணும் உங்களுக்கு. இன்றைய நாள் அடுத்தவர்களுக்கு ஈகை குணம் காட்டக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும், அதில் மாற்றமே இல்லைங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அறிமுகத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க. 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த வியாபாரம் அல்லது சுய தொழிலில் மற்ற ஏதோ தொழிற்சாலை எதுவும் செய்கிறாங்க, வெல்டிங் பற்ற வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி உங்களுக்கு அருமையான நாளுங்க. இன்றைக்கி கை மீது காசு வரக்கூடிய நல்ல நாளுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு தெற்கு திசை இன்றைக்கி நல்ல திசை, அதிர்ஷ்டமான திசை. 3ஆம் எண் அதிர்ஷ்டமான எண் வெண்மஞ்சள் நிறம், அருமையான கலருங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கிறதுனால சில அலட்சியமும் உங்களுக்கு கூட வந்துடும் இன்றைக்கி, அதை பார்த்துக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சில சூழல் அமையுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும், அதனால் ஃபாஸ்ட் எதாக இருந்தாலும் சீக்கிரம்னு பேசி முடிக்கிற அளவுக்கு எதாவது செய்வீங்க. புனர்பூசம் கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க உங்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார், அதனால் உங்களுக்கு மனது நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சிலருக்கு மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் எடுக்கிறத கூட குறைச்சிக்கலாம். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அது மாதிரி தாய் பற்றிய கவலை, சிலருக்கு தந்தை பற்றிய கவலை, அதெல்லாம் மாறக்கூடிய நல்ல நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வெளியூர் பயணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதரன் அல்லது சகோதரியால் ஒரு மன சந்தோஷமான செய்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கான மன தெளிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய யோசனையில் இன்றைக்கி மன சந்தோஷம் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப இன்றைக்கி பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மற்றவர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கிது. இந்த கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும், கேட்காமலும் சில இடத்துல உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. 8ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான் இருந்தாலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருந்தாலும், ஆனால் உங்களுக்கு இது எல்லாமே நன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். உதவின்னு நீங்கள் கேட்காமையே உதவி செய்கிறது பெரிய விஷயம் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு அது மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் எல்லாமே அமையுதுங்க. வெளியூர் செய்தி உங்களுக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடையும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க. சிலருக்கு வாகன பழுது ஏற்பட்டு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான சூழலும் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக அந்த நாள் இருக்கும். பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் இன்றைக்கி கிடைக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான வழி தெரியக்கூடிய நல்ல நாளுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மன அமைதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால அப்பா ஒரு வழியாக பேசி முடிச்சாச்சுப்பா, இந்த பிரச்சனை தீர்ந்துது என்ன ஒரு மனக்கவலை போக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். சரிங்களா?
வெளியூர்லேருந்து தொலைதூர நாடுகளுக்கு செல்வதற்கு உங்களுக்கு அதற்கான பாஸ்போர்ட் அல்லது விசா அது மாதிரி இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. சிலருக்கு கேட்டிருந்த இடத்துல பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கால்நடையால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு இன்றைக்கி நிச்சயமாக உண்டுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கதவு தட்டுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழம்பிய காரியம் இன்றைக்கி தெளிவு பெறும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு புகழ் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய கீர்த்தி புகழ் இதெல்லாம் வெளியிலேருந்து மற்றவர்களால் பாராட்டப்பட்டு உங்களுக்கு செவிக வழியாக கேட்கும் போது மன சந்தோஷம் அடையக்கூடிய அற்புதமான நாளுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் மன சந்தோஷம் என்பது தான் உங்களுக்கு மெயினான விஷயம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏகப்பட்ட மனக்கசப்புகள் இருந்தாலும் இன்றைக்கி அவங்களே உங்களை பாராட்டுறதுக்கான சூழல் உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை சொல்லப்போனால் தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான அற்புதமான நாளுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பான நாள் இன்றைக்கி, அதனால் கை நிறைய பணம் வருங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால சுகம் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மனைவியோட ஒரு சந்தோஷம் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வெளியூர் விருந்தாடி உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பும் உண்டுங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு மனம் மகிழ்ந்து உணவு அருந்துதல், அதாவது எப்பொழுதும் சாப்பிட்றது இல்லாமல் இன்றைக்கி ஒரு புது வகை உணவு அருந்துறதுக்கான வாய்ப்புக்கும் விருந்துண்ணல் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி வாய்ப்புகளும் இன்றைக்கி ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு விட்டதை இன்றைக்கி பிடிச்சிடுவீங்க. ஆமாங்க, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏமாந்த பணமாக இருந்தாலும் சரிங்க, விட்ட பணத்தை இன்றைக்கி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. மனதுக்கு அதனால் சந்தோஷமும் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மற்றவங்களை புரிந்துகிற தன்மை ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு மாற்றம் அடையிறது தான் இன்றைய நாள் உங்களுக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி புதுசாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் வழி சொந்தங்கள் மற்றும் தாய் மாமன் வழி சொந்தங்கள்லேருந்து உங்களுக்கு ஆதரவான சூழல் ஏற்படும். மன சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சூழல். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு ஒரு தாய் வழி உறவுலேருந்து உங்களுக்கு முதுவை தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு மன கிளர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகளில் உங்களுக்கு கை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரிடமும் வாதத்தை இன்றைக்கி விவாதம் பண்ணாதீங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாள் வெற்றிக்கனி பறிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. 3ஆம் இடத்துல நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அது தக்க பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுல மாற்றமே இல்லைங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாபெரும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். ஏன்னா எதை தொட்டாலும் வெற்றி தான், எதை தொட்டாலும் ஜெயந்தான். இந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கு கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும். ஒரு பொருள் வாங்க போனால் அந்த பொருளே உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு கிரகங்கள் அமைப்பும் இறைவனுடைய கருணையும் உங்களுக்கு இன்றைக்கி மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் மகர ராசி அன்பர்களுக்கு மாபெரும் வெற்றி தரும் அற்புதமான நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் லாபம் கை கொடுங்க உங்களுக்கு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனிங்க, கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் இன்னைக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய 2ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால
உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப பண வரவு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மனதிற்கு சந்தோஷமான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் வெளியூர் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக செல்லுவது நல்லதுங்க. கொஞ்சம் பாதையில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்பராசி அன்பர்கள். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யாரிடமும் வாதம் செய்யாமல் பார்த்துக்குங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி லாபம் கிடைக்கும், பணம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவு தெரியாத பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கி முடிவு தெரிஞ்சிடும், மன தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு சந்தோஷமான நாளுங்க இன்றைக்கி. மனதில் சந்தோஷம், ஒரு காரியத்தை செய்து முடித்த வெற்றி கலந்த சந்தோஷத்தை இன்றைக்கி அனுபவிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 1ஆம் இடத்துல உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால ஒரு மனம் கலக்கம் இல்லாத மாதிரியும் இருக்கிற மாதிரியும், அதாவது இருந்தும் இல்லாத இருந்து, ஆமாங்க, இது மாதிரி ஒரு அமைப்பு இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும். மன சந்தோஷம், கிளர்ச்சி ஏற்படும். போதைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு வகை போதை மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷம், கிளர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. அதிர்ஷ்டமான எண் உங்களுக்கு 6, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனையால் நன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்துகள், நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான சூழல் அமையுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் எல்லோரும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.